ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. என்னை ஈன்றெடுத்து எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி எஸ்விஜே கோவை நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வாராகி ஜோதி நிலையத்தின் சார்பாக அன்பான வணக்கங்கள். பராபவ வருஷத்திய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியானது பிறக்க இருக்கு. அன்னைக்கு மிகச்சரியாக காலை 9:32 சூரிய பகவானானவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வருட துவக்கத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைகிறார்கள். அடுத்ததாக மிதுனத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ஜூன் வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு குரு பயிற்சி ஆகி கடகத்துக்கு உச்ச குருவாக ஜூன் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார். அடுத்ததாக கும்பத்துல பாத்தீங்கன்னா ராகுவும் சந்திர பகவானும் இருக்கிறாங்க. மீனத்தில் புதன், செவ்வாய், சனி பகவான் 3 பேரும் இருக்கிறாங்க. இந்த கிரக அமைப்புகள்ல தான் அந்த வருடமானது துவங்க இருக்கு. ரிஷப லக்னத்தில் ஆண்டானது துவங்க இருக்குது. மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியவர். புதன், செவ்வாய், சுக்கிரன் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது மாத கணக்கில், அதாவது ஒரு மாதத்துல இருந்து அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ள ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவர்கள். வருடக்கோள்களான குரு பகவான், குரு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ராகு கேது அப்படின்னு எடுக்கும்போது வருடத்திற்கு 1.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க. சனி பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். வருடக்கோள்களை வைத்துத்தான் அந்த வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. அந்த விதத்துல இந்த குரு பகவான் எப்படி இருக்காரு, ராகு கேதுக்கள் எப்படி இருக்காங்க, சனி பகவான் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு பலன்கள் அந்த வருடத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம டிஃபைன் பண்றோம். இந்த வருடத்துல சனி பெயர்ச்சி கிடையாது. திருக்கணிதப்படியும் சரி, வாக்கியப்படியும் சரி சனி பெயர்ச்சி கிடையாது. குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணிதப்படி குரு பயிற்சியானது நிகழ இருக்கு. வாக்கியப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்ச் மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சியானது நிகழ இருக்கு. ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருக்கணிதப்படி டிசம்பர் 5ஆம் தேதியும் வாக்கியப்படி நவம்பர் 13ஆம் தேதியும் பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு. இந்த பயிற்சிகள் எல்லாம் வைத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஆன பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். கிரகணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 சூரிய கிரகணங்களும் 2 சந்திர கிரகணங்களும் இந்த வருடம் இருக்கு. ஆனா இந்த கிரகணங்கள் எதுவுமே இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு தாக்கங்களும் இந்தியாவில் வாழ்கிற மக்களுக்கு இருக்காது. அதனால நம்ம கிரகணத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல சந்திரனானவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருடத்தின் ராஜாவாக குரு பகவான் வராரு. மந்திரியாக செவ்வாய் பகவானும் சேனாதிபதியாக சந்திர பகவானும் வருகிறாங்க. கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வைத்து கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு இந்த பராபவ வருடம் எந்த விதமான ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அறிவாளிகள். பார்க்கறதுக்கு ரொம்ப இளமையாகவும் அழகாகவும் காட்சி அளிக்கக்கூடியவர்கள். புதனை அதிபதியாக கொண்ட ராசி கன்னி ராசி. ரொம்ப ஜோவியலா பழகக்கூடியவங்க. எளிதில் மற்றவங்களோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் பண்ணக்கூடியவங்க இவங்க. இந்த வருடம் கன்னி ராசிக்கார நேயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒர்க் பண்ற இடத்துல இழந்த பதவி திரும்ப கிடைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஒரு பதவி உங்களை விட்டு போயிருக்கு அப்படின்னா உங்களை கூப்பிட்டு அந்த பதவியை கொடுக்கக்கூடிய சூழல் அமைகிறதுக்கும் இந்த ஆண்டு ஒரு ஏதுவாக இருக்கும். ராசிக்கு 6-12 ராகுவும் கேதுவும் இருக்கிறதுனால வேற்றுமொழி மனிதர்களால, வேற்றுமொழி பேசக்கூடிய நபர்களால உங்களுக்கு ஒரு அனுகூலம், ஆதாயம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும்.
ஸோ ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கோம், மேரேஜ் ஆகலை, இன்னும் வீட்டில் சம்மதிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்கார நேயர்களுக்கு காதலில் வெற்றி, இந்த காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் யோகம் இதெல்லாமே எதிர்பார்க்கலாம். மங்கள செய்திகள் வீடு தேடி வரும் ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அனுகூலம் உண்டு. அதே மாதிரி திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கன்னிராசியில இருக்கிற ஆண்களுக்கோ பெண்களுக்கோ, வீட்டில் இருக்கவங்க வந்து மேரேஜுக்காக பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைந்து நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குங்க. ஸோ கன்னிராசிக்கார நேயர்கள் தாய் தந்தையரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப ஒரு அவசியமானதாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கல, திருமணமாகி ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு மருத்துவத்தின் பேரில் ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். எடுக்கக்கூடிய மருத்துவம் அப்படிங்கிறது சக்சஸ் ஆகி ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். தாய்மாமன் உறவில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒரு நல்ல அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து உச்சமாக வரப்போறதுனால குழந்தை விஷயத்தில் ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட், இல்லை செகண்ட் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது 2வது குழந்தைக்குமே ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். எனக்கு இன்னும் வேலை எதுவுமே செட் ஆகலை, படிச்சு முடிச்சதுல இருந்து எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்கார நேயர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான வேலை வாய்ப்பு அமைகிறதுக்கு ஏதுவாக ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த சைடு உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் போனால் உங்களுடைய ஜாபுக்கு ஆப்டா இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நீங்க ஒரு மனசுல ஒரு வச்சிருப்பீங்க இல்லையா, ஒரு ஆசை, வேலை சார்ந்த ஒரு கனவுகள். ஸோ அதெல்லாமே பழிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்றது தான் இந்த கன்னிராசிக்காரர்களோட ஒரு குணம். ஸோ பிளானிங் கரெக்டா இருக்கும் பட்சத்துல ரிசல்ட்டுமே அக்யூரேட்டா உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல அதிகமான மன உளைச்சல்கள். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் சனி பகவான், கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். வேலை செய்கிற இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் ஒரு அதிகமான டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இருக்கும். ஊதியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேலைக்கேற்ற சம்பளம் இல்லாத ஒரு சூழல். ஸோ நிறைய ஒர்க் பண்ணுறீங்க, பட் ஆனால் அதுக்கு தகுந்த சேலரி இருக்கான்னு பார்த்தா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்கார நேயர்களுக்கு அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வருடம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால சுபத்தன்மையாகவோ இல்லை அசுபத்தன்மையாகவோ கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கிறார்கள் அப்படின்னா அவங்களுமே ஒன்று சேரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ வெளிநாட்டில் போய் ஒரு ஆன்சைட் பண்ணுறது, வெளிநாட்டில் போயிட்டு ஒரு 1 மந்த் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிட்டு வர்றது, வெளிநாட்டில் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சி அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய இந்த கன்னிராசி நேயர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கணவன் மனைவி ரீதியாகவோ ப்ராப்ளம் இருந்தாலும் அது சரியாகக்கூடிய அமைப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம், 2வது குழந்தை அமையும் வாய்ப்பு. தாய் தந்தை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். தாய் தந்தை ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். பொதுவாகவே வந்து கன்னிராசிக்கார நேயர்களுக்கு பெருமாள் வழிபாடு செய்வது என்பது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ புதன்கிழமை முடிந்த பெருமாள் வழிபாடு செய்வது, அல்லது மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் கள்ளழகர் கோவிலுக்கும் போயிட்டு வருவது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் லைஃப்ல இல்லாமல் ஸ்மூத்தாக கடந்து செல்வதற்கு இந்த வழிபாடுகள் உதவும். ஸோ 7ல் இருக்கிற சனி பகவான் ஆகட்டும், இல்லை வந்து 6-12 இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் ஆகட்டும், ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வாழ்க்கையில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல முடிவுகள் வெற்றியாக அமையக்கூடிய வாய்ப்புகளை கடைசியில தருவாங்க. அதனால வந்து வாழ்க்கையில இந்த கன்னிராசிக்காரர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ கடினமாக தோன்றினாலும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தையும் நல்ல விதமாக மாற்றி ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.